அடிக்கிற மழைக்கு கரண்ட் எப்போ போது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. கரண்ட் இருக்கும்போதே இந்த பூண்டு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, காலையில, மத்தியானம், நைட்டு அப்படின்னு 3 வேளைக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி பழத்த வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சட்டியில தாராளமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம், கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழம் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா குழஞ்சு வெந்து வந்துரும். மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்ட கொஞ்சமா தண்ணி ஊத்தி வழுவழுன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. இது கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தாளிப்பு சட்டியில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, தோல் உரிச்ச பூண்டு, மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே சோறு கூட சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும்.